ஃபிக்ஸீஸ் நான் வந்து இதை சொல்லியே ஆகணும். என்னாச்சுன்னா வந்து இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வாடி என் சிலுக்கு பார்ட் 2ல் வந்து யூடியூப் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஸ்ட்ரைக் போட்டுட்டாங்க. ஸோ என்னால் வந்து ஒரு 1 வீக் எதுவுமே பண்ண முடியாது. வீடியோஸும் போட முடியல, போஸ்ட்டும் போட முடியல. ரெக்வெஸ்ட் கேட்டாங்க, அதையும் வந்து என்னால் போட முடியல. ரொம்ப சாரிடா ஃபிக்ஸீஸ், ஓகேவா? எனக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுச்சு. லைக் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி ஸ்ட்ரைக் 1 வீக்கு கொடுத்துட்டாங்க. ரொம்பவே ஹர்ட் ஆச்சு. என்கிட்ட கேட்டவங்களுக்கும் என்னால் போட முடியல. ரொம்ப 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 சாரி அதுக்காக. நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் நடந்துருச்சு. என்னால் எதுவும் பண்ணவும் முடியலை. ஸோ அந்த பாட்டை வாடி சிலுக்கு பார்ட் 2 அந்த பாட்டு நான் டெலகிராமில் போட்டிருக்கேன். ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் வந்து ஹார்ட் சீன்ஸ் எல்லாமே வந்து டெலகிராமில் தான் நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் என்னோடய டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டா ஐடியும் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். மறக்காமல் அதையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். என் கூட பேசணும், இல்லை இங்கே ஏதாவது ரெக்வஸ்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எனக்கு டெலகிராமில் இல்லை இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ நீங்கள் அதில் பண்ணால் தான் எனக்கு வந்து பார்க்குறதுக்கு டக்குன்னு ஈஸியாக இருக்கும். ஸ்டோரிஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் மறக்காமல் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக்ஸ் போடுங்க. நீங்கள் போடுற லைக்ஸில் தான் வந்து என்னோடய சேனல் நிறையா பேருக்கு வந்து காட்டும், ஓகேவா? ஸோ வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் மறக்காமல் போட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், ஓகேவாடா ஃபிக்ஸீஸ்? அண்ட் வந்து நம்ம இப்போ ஒரு டயாங்கோட ஹாட்டான ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க, ஓகேவா? இப்போவே நான் வார்னிங் கொடுத்துட்றேன். ஸோ ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க, ஓகே? அண்ட் நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ள போகலாம். டைட்டில் வந்து பொண்டாட்டி கிவ் மீ அ பேபி கேர்ள், இதுதான் டைட்டிலே. ஸோ உங்களுக்கு இதுலேயே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹெட்செட் வார்னிங் கொடுத்துட்றேன், ஓகேவாடா? இன்ட்ரோவை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். டயாங் வந்து ஆஸ் ஆல்வேஸ் ஐடல் தான், பட் ஆனால் எஸ்கேல கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் ஐடலாக இருக்கார். ஸோ தமிழ்நாட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு இதில் தான் வந்து நான் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கேன். அண்ட் வந்து நான் ஒன்று கேட்கணும், லைக் ட்விஸ்டட் ஃபேட் சீசன் 2 வேணும் அப்படின்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவாடா ஃபிக்ஸீஸ்? அண்ட் இதுதான் வந்து நம்ம டயாங்கோட இன்ட்ரோ. இப்போ நீங்கள் வந்து காலேஜை வந்து ஃபைனல் இயர் படிச்சிட்ருக்கீங்க. டயாங்க்கும் உங்களுக்கும் மேரேஜ் ஆகிருச்சு, பட் ஆனால் லவ் மேரேஜ் கிடையாது, அரேஞ்ச் மேரேஜ் தான். நீங்கள் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போதே வந்து மேரேஜ் நடந்திருந்திருக்கும். டயாங்க்கு எப்படின்னா வந்து அவருக்கு ஒரு லவ் மேரேஜ் பண்ணணும்னு ரொம்ப 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 ஆசை. ஆனால் அரேஞ்ச் மேரேஜ் தான் நடந்துருச்சு. அதனாலேயே வந்து டயாங்களை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. நம்ம உங்கள் மேரேஜ் ஆனால் அந்த டேவில் இருந்தே வந்து ஸ்டோரியை கொண்டு போகலாம். ஸோ இப்போதைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ டைரக்ட் ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஃபஸ்ட் நைட் சீனு தான். டயாங் வந்து பெட்டில் ரொம்ப வந்து ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு வந்து சரி டயாங் வந்து இன்ட்ரெஸ்டோடு தான் வந்து நம்ம மேரேஜ் பண்ணியிருக்கான் அப்படின்ற உங்களுக்கு வந்து தோணுது. லைக் உங்களுக்கு வந்து அப்படி தான் நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. பட் ஆனால் டோட்டலி ஆப்போசிட். ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப எக்ஸைட்டடாக வந்து நீங்கள் ரூமுக்குள்ளார வரீங்க. வந்து டோரெல்லாம் லாக் பண்ணிட்டு டேங் கிட்ட தான் ரொம்ப ஹாப்பியாக வரீங்க. நீங்கள் வரதை பார்த்ததும் கோவத்தில் டேங் எந்திரிச்சு நிற்கிறாரு. உங்களுக்கு புரியல, ஏன் டேங் எந்திரிச்சு நிற்கிறா? என்னாச்சு, ஏன் எந்திரிச்சு நிற்கிறீங்க அப்படின்னு நீங்கள் ரொம்ப சாஃப்டாக கேட்குறீங்க. டேங்க்கு ரொம்ப கோபம் முறைச்சி தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. எதுக்கு இப்போ இப்படி முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க? நான் லேட்டாக ஏதாவது வந்துட்டேனா? அதனால தான் கோவமாக இருக்கீங்களா? அந்த ஒரு மயிரும் கிடையாது. எனக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. நான் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டேன். ஆனால் என்னை பிடிச்சி இந்த மேரேஜில் அது உனக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க.
எனக்கு சுத்தமா உன்னை பிடிக்கவே இல்லை. பார்க்க 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 எனக்கு எரிச்சல் ஆகுது அப்படின்னு டயாங் சொல்றதுக்கு உங்களுக்கு அவ்வளோதான், அவ்வளோ எக்ஸைட்மெண்ட், அவ்வளோ ஹாப்பியாக வந்திருப்பீங்க. எல்லாம் சுக்கு நூறா நொறுங்கி போச்சு. என்ன சொல்றீங்க? ஆ காது கேட்கலையா உனக்கு? இவ்வளோ நேரம் என்னத்த சொல்லிட்டு இருந்தேன்? ஆ இனிமே இந்த புருஷன்ற உரிமை எடுத்துக்கிற வேலைலாம் வேண்டாம், சரியா? வெளியில பொறுத்த வரைக்கும் தான் நீ என்னோட பொண்டாட்டி. இந்த ரூமுக்குள்ளார நீ யாரோ நான் யாரோ, புரியுதா? அப்படின்னு சொன்னதுமே உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. கண்ணில் அப்படியே தண்ணி தேங்கி நிற்கிது. டேங் வந்து அவர் எதுவுமே சொல்லலை. அவர் பாட்டுக்கு வந்து பெட்டில் படுத்துடுறாரு. உங்களுக்கு தூக்கமே வரல. அந்த அப்படியே தான் நின்றுக்கிட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரம் கழித்து வந்து அப்படியே அந்த தண்ணி கண்ணுலேருந்து தர தரையாக கொட்டுது. உடனே நீங்கள் அங்கேருந்து அந்த பாலை சைடில் வச்சுட்டு உடனே பாத்ரூமுக்கு தான் போகிறீங்க. லாக் பண்ணிவிட்டு ரொம்ப அழறீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹர்ட்டாக இருக்கு. டேங்க அவர் வந்து தூங்கிட்டாரு, நல்லா தூங்கிட்டாரு, டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தூங்கிட்டாரு. உங்களுக்கு அவ்வளோதான், அவ்வளோ கதறி கதறி அலறீங்க. ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. ஒரு 1/2 இப்படியே ஃபுல்லாக அழுது அழுது டயர்டாகி ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான பேத்தை எடுத்துட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் பெட்டில் வந்து படுத்துடுறீங்க. ஸோ டேங் வந்து உங்களுக்கும் நடுவில் நீங்கள் என்ன பண்ணியிருந்திருப்பீங்கன்னா பில்லோ வச்சுருந்துருப்பீங்க. டேங் என்ன பண்ணியிருப்பாரு, தூக்கத்திலேயே வந்து அந்த பீலோவெல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்களை ஹக் பண்ணியிருந்திருப்பாரு தூக்கத்தில். ஏன்னா அவருக்கு ஹக் பண்ணிட்டு தான் தூக்குற பழக்கமே இருக்குது. ஸோ அதனால் ஹக் பண்ணிட்டு தூங்கி தூக்கத்துலேயே பண்ணிட்டாரு. உங்களுக்கும் வந்து பெருசாக எதுவுமே தெரில, நீங்களும் தூங்கிட்டீங்க அழுது அழுது டயர்டில். மார்னிங் ஆகுது. டேங் தான் ஃபஸ்ட்டு எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு பார்க்குறாரு, ஐயோ இவ்வளையோ கட்டுப்பிடிச்சிட்டு தூங்கினா, சை இவ எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்திரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வேக வேகமாக வந்து அவர் எந்திரிச்சு பாத்ரூமுக்கு போயிடுறாரு. நீங்கள் வந்து ஒரு 1/2 கழிச்சு தான் வந்து எந்திரிக்கிறீங்க. டேங் அது வரைக்கும் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே போயிருப்பாரு. நேற்று டைம் சொன்ன எல்லாமே வந்து உங்களுக்கு அகெயின் வந்து அது ஞாபகம் வருது. ரொம்ப ஹர்ட் ஆகுது. பட் இருந்தாலும் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஒய்ஃபாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணணுன்றதுக்காக நீங்கள் வந்து எந்திரிச்சு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாரீ கட்டிட்டு எல்லாம் கீழே வரீங்க. ஸோ டேங்கோட பேரண்ட்ஸு உங்கள் பேரண்ட்ஸு எல்லாமே வந்து பேசிக்கிட்டு உங்களுக்கு தனியாக வந்து உங்கள் 2 பேருக்கு தனியாக ஒரு வீடு இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு உங்களை ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க. இப்போ நீங்களும் டேங்கும் அந்த வீட்டில் தான் இருக்கீங்க. ரொம்ப ஒரு ஆக்வர்டான ஒரு சுச்சுவேஷன் தான். என்ன தான் வந்து டேங்க்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லைக் அவன் மேலேயும் எந்த தப்புமே இல்லை, நம்ம அந்த மாதிரி கோவப்பட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து ஒரு ஒரு 1 வீக் கழித்து உங்ககிட்ட வந்து பேசுகிறாரு. ஒயன் என்ன இவன் திரும்ப இதை சொல்கிறதுக்கு தான் வந்திருக்கணும். சொல்லுங்கள், உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? ஆ ஆ சொல்லுங்கள், பேசலாம், வா உட்காரு அப்படின்னு அவர் வந்து இப்போ 2 பேருமே சோஃபாவில் தான் எதிர்க்க உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. நான் வந்து அன்னைக்கு உங்ககிட்ட அந்த மாதிரி பேசியிருந்துருக்கக்கூடாது. இதில் உன்னோட தப்பு எதுவும் இல்லை. உன்னோட தப்பே இல்லாமல் உன்னை நான் அந்த அளவுக்கு திட்டிருக்கக்கூடாது. ஐம் சாரி. நம்ம ஏன் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஏன் சொல்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் ஆறுதலான மாதிரி இருக்கே. நீங்களும் வந்து சரி ஓகே, அன்னைக்கு நான் திட்டினதுக்கு சாரி, அவ்வளோ கோவமாக பேசினதுக்கும் சாரி, ஓகேவா? நான் தப்பு தான் பண்ணிட்டேன், அந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது தான், பட் சாரி, ஓகே? இல்லை இல்லை பரவாயில்லங்க. இந்த ஏங்க போங்க அதெல்லாம் வேண்டாம், ஜஸ்ட் கால் மீ டே, ஓகேவா? சரி டே மாமா. டே மாமாவா அப்படின்ட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆகுது. மாமான்னு கூப்பிட்டதுமே லைக் இந்த மாதிரி யாருமே கூப்பிட்டதில்ல டேங்க. ஸோ அப்படி நீங்கள் கூப்பிடும்போது ஒரு ஸ்பார்க் அவருக்குள்ளார வருது. இதுவும் நல்லா தான் இருக்கே. சரி ஓகே, உனக்கு அப்படி தான் கூப்பிடணும்னு தோணுச்சுன்னா அப்படியே கூப்பிடு, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. சரிங்க மாமா அப்படின்னு அவ்வளோ ஸ்மைலோட நீங்கள் சிரிக்கிறீங்க. லூஸு.
அப்படியே டேஸும் போகுது. லைக் இப்படியே வந்து ஒரு 1 இயர் அ ஒரு 2 இயர்ஸ் அந்த மாரி ஆகிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா உங்க 2 பேருக்குள்ளாரையுமே உங்களுக்கே அறியாம வந்து லவ் வந்துருச்சு. டயாங் உங்கள ரொம்பவே லவ் பண்றாரு. பட் ஆனா அத கொஞ்சம் கூட வெளியில காட்டிக்கவே இல்ல. அது லவ் தான்ட்டு அவருக்கே வந்து அது தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் எப்படி சொல்ல முடியும்? அந்த மாரி போயிட்டுருக்கு. பட் ஆனா உங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஒரு வேளை இவன் லவ் பண்றதுனால தான் இவ்ளோ இதா இருக்கானோ! அப்படின்ற மாரியான ஒரு தாட்ஸ்லாம் வருது. இப்படியே வந்து நீங்க காலேஜ் ஃபைனல் இயர்ல தான் இப்ப இருக்கீங்க. ஸோ டேங்கும் வந்து லைக் அவருக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அது என்ன அப்படின்ட்டு புரிய வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷனு டேங் சைடு தான். அங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஸோ நீங்களும் வந்து டேங்கும் அங்க தான் இருக்கீங்க. நீங்க செம்மையா ஒரு பட்டு சாரி கட்டிக்கிட்டு செம்ம அழகா வந்து நீங்க அந்த இதுல அந்த ஃபங்க்ஷன்ல இருக்கீங்க. டயாங் உங்கள அந்த சாரில பார்த்ததுமே அவ்வளோதான் டோட்டலா அப்படியே என்ன சொல்றது? உங்க அழகுல அப்படியே மயங்கிட்டாருன்னு சொல்லலாம். அப்படி வந்து நீங்க எங்க போனாலும் உங்க பின்னாடியே வரது. உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா ஹெல்ப் பண்றேன்ற சாக்குல அங்க இங்க டச் பண்றது, பிஞ்ச் பண்றதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்காரு. சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம டயாங்கு. உங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆன மாரியே இருந்தாலும், பட் ஆனா உங்களுக்கு ஷையா ஒரு மாரி உங்களுக்கு அதுவும் பிடிச்சிருக்கு. அப்போ டயாங் வந்து லைக் சும்மா கேஷுவலா நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு குட்டி பாப்பாவ பார்க்குறாரு. அந்த குட்டி பாப்பாவ பார்க்கும்போது, இந்த குழந்தை எவ்ளோ அழகா இருக்கு. எனக்கு இந்த மாரி ஒரு பொண்ணு இருந்தா அப்படின்னு அவர் யோசிக்கும்போது, அட இந்த ஐடியா கூட நல்லா தானே இருக்கே! எங்க என் பொண்டாட்டி? எங்க என் பொண்டாட்டி? அப்படின்ட்டு அவரு உங்கள தான் தேடி வந்துகிட்டு இருக்காரு. நீங்களா பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. லைக் எங்களோட அம்மா, அ ரிலேட்டிவ்ஸு, கசின்ஸு எல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க கூட தான் நீங்க வந்து பிஸியா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. டயாங் வந்து உங்கள நோண்டிக்கிட்டே இருக்காரு. "பொண்டாட்டி பொண்டாட்டி ஒரு நிமிஷம்டி என் கூட வாடி." டயாங் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தெரியலையா உங்களுக்கு? போங்க அப்புறமா பேசிக்கலாம். அது இல்லடி. ரொம்ப 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 முக்கியமான விஷயம். வாடி. டயாங் முடியாது டயாங். தூங்கு டயாங். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போறீங்க. டயாங்கோட அம்மாவா, டேய் ஏன்டா அவள வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க? அவ தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. உனக்கு தெரிலையா? அம்மா, அதை விட முக்கியமான வேலைம்மா. நீ போம்மா. அப்படின்னு சொல்லிட்டு டேங் உங்க பின்னாடி தான் வராரு. நீங்க கிச்சன்ல தான் வந்து ரொம்ப தாகமா இருக்கே சொல்லிட்டு தண்ணி குடிக்க வந்திருப்பீங்க. டேங் பார்க்குறாரு, யாராவது இருக்காங்களா? யாருமே இல்லை. இதான்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டேங் உங்க பின்னாடி வந்து ஆஹ், நிக்கிறாரு. உங்க காது கிட்ட வந்து, ஹாய் டாடி அப்படின்னு சொன்னதுமே உங்களுக்கு சுத்தமா பொறையேறிடுச்சு. அப்படியே இரும்புறீங்க. பிசாசு பிசாசு, ஏன்டா இப்படி பண்ற? ஐயோ! ஏய், பார்த்து 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 அப்படின்னு சொல்லிட்டு உங்க செஸ்ட், அதுவும் உங்க சாரிக்குள்ளார கையை விட்டு செஸ்ட் தள்ளியே தடவி விடுறாரு. ஏய் என்ன பண்றீங்கிட்ட? கையெடுங்க. ஏய் முடியாதுடி, என்னடி பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு உங்க ப்ளவுஸ்க்குள்ளார ஒரு கை போகுது. டயாங் என்ன பண்றீங்க? கையெடுங்க டயாங். முடியாதுடி, முடியவே முடியாது அப்படின்னு அவர் உங்க பிளவுஸுக்குள்ளார கையை விட்டுடுறாரு. லைக் வந்து அவ்வளோ டைட் ஆயிடுச்சு. விட்டா கிழிஞ்சிரும் போல. டயாங் கை எடுங்க டயாங். ஐயோ கிழிஞ்சிரும் போது டயாங். ப்ளீஸ் டயாங் கை எடுங்க டயாங். முடியாதுடி, முடியவே முடியாது. லைக் அவர் இன்னொரு ஹேண்டையும் வந்து உள்ள கொண்டு வரலான்ட்டு பார்க்குறாரு. ஐயோ டயாங் ப்ளீஸ் டயாங், கிழிஞ்சிட போகுது டயாங், எனக்கு பயமா இருக்குது டயாங், ப்ளீஸ் வேண்டாம் டயாங் அப்படிங்கிறாங்க. பட் ஆனால் அவரோட ஹேண்ட் இப்போ வந்து உங்கள் ஹிப்பில் தான் இருக்குது. அப்படியே பிடிச்சி நசுக்குறாரு. டயாங் என்ன பண்ணுறீங்க டயாங்? எப்படி தெரியுது? ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட என்னென்னலாம் பண்ணுவானோ அதை தான் நானும் பண்ணுறேன். உங்க நெக்கு கிட்ட அப்படியே வந்து அந்த கிஸ்ஸு போகுது. லிக் பண்ணுறாரு. டயாங் வேண்டாம் டயாங், சும்மா இருங்க டயாங். சும்மா முடியாதுடி பொண்டாட்டி. எனக்கு ஒரு பேபி கேர்ள் வேணும்டி, பெற்றுக்கலாமா அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு அப்படியே ரொம்ப ப்ளஷ் ஆகுது. ஃபேஸ் எல்லாம் அப்படியே ரெட் ஆகுது. டயாங் யாராவது வந்துட போகிறாங்க டயாங், ப்ளீஸ் டயாங். டயாங் வேண்டாம் டயாங் ப்ளீஸ். கடிக்காதீங்க டயாங்.
அப்படின்னு அவர் வந்து உங்க நெக்கில் தான் அப்படியே வெட்கிஸாக கொடுக்குது, இக்கி அப்படியே ஃபார்ம் பண்ணுறாரு. அவரோட ஹேண்ட்ஸும் சும்மா இல்லை, அங்கங்கே போகுது, கீழே போகுது, மேலே போகுதுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டுருக்காரு. அங்கே ஃபங்க்ஷனா, ஸோ எல்லா கெஸ்ட் எல்லாம் வந்து அப்போ அந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னா, லைக் டேங்கோட அம்மா கொஞ்சம் எல்டர் லேடிஸ்லாம் இருப்பாங்களா, அவங்கெல்லாம் வந்து ஸோ கிச்சன்லலாம் வந்து ஸ்வீட்ஸு இந்த மாதிரி நிறைய ஃபுட் ஐட்டம்ஸு இதெல்லாமே இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக அங்கே வந்திருப்பாங்க. வந்து பார்த்தா செம்ம ஷாக்கு. ஏன்னா டேங் வந்து லைக் அவங்க பின்னாடி தான் நின்றுட்டுருக்காரு. பட் ஆனால் என்ன பண்ணுறாரு அப்படின்றது எதுவுமே தெரில. ஆனால் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்க பயபுலன்ட்டு நல்லா தெரிஞ்சிருச்சு. அவங்க அம்மாக்கா ஐயோ மானத்தை வாங்குறானே, டீ டயாங்கோ அப்படின்ட்டு அவங்க அம்மா ஒரு வாய்ஸ் தான் 2 பேருக்குமே அப்படியே அள்ளட்டுருச்சு. உடனே டயாங்க அவரோட ஹேண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு திரும்பி நிற்கிறாரு. அம்மா, சொல்லுங்கம்மா, இங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு ஹெல்ப் ஹெல்ப் அது மயிர அசிங்கம்மா ஏதாவது சொல்லிட போகிறேன்டா, போடா இங்கேருந்து. போகிறோம் போகிறோம்மா போகிறோம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடிடுறாரு. உங்களுக்கா ஐயோ ஐயோ மொத்த மானத்தையும் வாங்கிட்டானே, அசிங்கப்படுத்திட்டானே, ஐயோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கு. நீங்களும் உடனே வந்து ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் விலகி இருக்குல்ல, அதில் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாரும் உங்ககிட்ட தான் வராங்க. கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆயிடுச்சு, இன்னமும் புருஷன் உன்னை விட மாட்டேங்கிறான் போலயே அப்படின்ட்டு உங்களெல்லாம் டீஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு அவ்வளோ ஷையா ப்ளஸ் ப்ளஸ்ஸாக எம்பரேசிங்காகவும் ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே டைமும் வந்து ஸ்கிப் ஆகுது. டயாங்க ஐயோ எப்போதான் என் பொண்டாட்டி எனக்கு கிடைப்பாளோ, பொண்டாட்டி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கிட்ட எப்போல்லாம் வரலான்ட்டு பார்க்குறாரோ அப்போல்லாம் டேங்கோட அம்மா, டேங்க அந்த கொஞ்சம் எல்டர் லேடிஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் வந்து சுத்தமாக டேங்க உங்ககிட்ட வரவே விட்டல. மாமா கொஞ்சம் நேரம் என் பொண்டாட்டிக்கிட்ட தான்மா போகிறேன், அது ஏம்மா இப்படி பண்ணுற? டேய் அடங்குடா, ஃபங்க்ஷன்டா இது, நீ உன் ரூமில் என்ன கருமத்தை வேணால் பண்ணி தொலை, இங்கே வந்து எங்கள் மானத்தை வாங்காதடா அப்படின்ற மாதிரிலாம் வந்து திட்டுறது, டீஸ் பண்ணுறது, வரவிடாமல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டுருக்கிட்டேங்க்கா. ஐயோ ஏன் அவசரத்தை யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ட்டு நைட்டும் ஆகுது. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகி நைட்டும் ஆகுது. இப்போ வந்து நீங்கள் தான் வந்து அகெயின் ரிட்டர்ன் போயிட்டுருக்கீங்க. ஸோ ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு, சரி உங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வாடி மாவுல வீட்டுக்கு வாடி, மொத்தமாக வச்சு முடிச்சிட்றேன்ற மாதிரி மைண்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாரு. அப்படியே கார் டிரைவும் வீட்டுக்கும் போகிறீங்க. வீட்டுக்குள்ளார எனக்கு செம்ம டயர்டாக இருக்குது தயா, நான் தூங்க போகிறேன், குட் நைட் அப்படின்னு நீங்கள் உள்ளார போகிறீங்க. எது குட் நைட்டா? நைட்டு மட்டும் தாண்டி அது உனக்கு குட்டாக இருக்காது அப்படின்னு வேகமாக வந்து உங்களை பேக்கப் பண்ணிட்டு அப்படியே ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணுறாரு. என்ன பண்ணுறீங்க, விட்டுங்க, எனக்கு டயர்டாக இருக்குது, ஒர்க் பண்ணி பண்ணி எனக்கு டயர்டாக இருக்குது, நான் தூங்க போகிறேன். தூங்குறதா? நீ தூங்குறதுன்னா தூங்கிக்கோ, ஆனால் நான் அப்படி இல்லடி, எனக்கு மொத்தமாக இன்னைக்கு வேணும், நான் ப்ரெக்னென்ட் ஆகாமல் விடவே மாட்டேன்டி, எனக்கு பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கழுத்தில் அப்படி செம்மையாக கடிக்கிறாரு. இக்கி ஃபார்ம் பண்ணுறாரு, செம்மையாக கிஸ் பண்ணிட்டு இருக்காரு உங்கள் கழுத்தில், காலர் போன்லாம். அண்ட் இதுக்கப்புறமா வந்து அந்த சீன் எல்லாமே டெலகிராமில் தான் வரும். ஸோ டெலகிராமில் போய் பாருங்கள், ஓகேவாடா? அதுக்கப்புறமா வந்து இப்போது டெலகிராமோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன், இன்ஸ்டாவில் லிங்க்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகே? அண்ட் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்களும் டயாங்கும் இப்போ பெட்டில் தான் வந்து படுத்துட்ருக்கீங்க. ரொம்ப டயர்டில் தான் படுத்துட்ருக்கீங்க, உங்களால் சுத்தமாக முடியல, அந்த மாதிரியான ஒரு இதில் தான் படுத்துட்ருக்கீங்க. டேங் தான் ஃபஸ்ட்டு எந்திரிக்கிறாரு, மார்னிங் எந்திரிக்கிறாரு. உங்களை அப்படியே அங்கே லைக் உங்களோட அந்த தூங்குகிற ஃபேஸை பார்க்குறாரு. இப்போ எவ்வளோ இன்னசென்ட்டாக தூங்கிட்டுருக்க, ஆனால் நைட்டு செம்ம தாண்டி போடி அப்படின்ற மாதிரி அவரும் வந்து சரி நீ தூங்கு, நீ ரொம்ப டயர்டாக இருப்ப, நடக்க கூட முடியுதோ இல்லையோ தெரில, நீ நல்லா தூங்கிட்டு இல்லை செல்லம், தூங்கு தூங்கு அப்படின்ற மாதிரி அவர் எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் குக் பண்ண போயிடுறாரு. குக் பண்ணிக்கப்புறம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் வந்து டைமில் வந்து எழுப்புறாரு. ஒய்
பொண்டாட்டி பொண்டாட்டி எந்திரி. கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரமா? டேய் மணி 11 ஆச்சு பொண்டாட்டி, எந்திரி, உனக்கு பசிக்கும்ல. ஆ ஐயோ 11 ஆயிருச்சா? அப்போ என் காலேஜ் அப்படின்ட்டு வேகமா எந்திரிச்சு உட்காடுறீங்க. பட் ஆனா உங்களால அப்படியே கீழே விழ போறீங்க. டைம் பிடிச்சிடுறாரு. எதுக்குடி அவசரம்? அதான் உன்னால முடியலல்ல. காலேஜுக்கு போய் மட்டும் என்னத்த பண்ண போற? இன்னைக்கு ரெஸ்ட் எடு, நான் உன்னை பார்த்துக்கிறேன். எல்லாம் உங்களால தான் என்னால இப்போ ஐயோ முடியல, சுத்தமா முடியல அப்படின்றீங்க. சரி அதான் நான் இருக்கேன்ல, வா வா வா, உன்னை குளிப்பாட்டி எல்லாமே பண்றேன். எது அதெல்லாம் ஒன்றும் தேவை, நானே பார்த்துக்கிறேன். அப்படியா? எங்க எந்திரிச்சு நெல்லு பார்க்கலாம். நீங்களும் எந்திரிச்சு நிக்கலான்ட்டு நிக்கிறீங்க. பட் ஆனா உங்க கால்கள்ல ஸ்ட்ரென்த்தே இல்லை, அப்படி நடுங்குது. விழுந்துட்டீங்க பெட்ல அப்படியே. இந்த லட்சணத்துல நீ வந்து நீயே குளிப்ப? ஏன்டி? வா நானே உன்னை குளிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டுட்டு இருந்தாரு. ஷார்ட்ஸ் மட்டும்தான் போட்டுட்டு இருந்திருப்பாரு. அதே கழட்டி தூக்கி போட்டு உங்களையும் வந்து குளிப்பாட்டிட்டு, குளிப்பாட்டும் போதும் வந்து சேட்டை பண்ணிட்டே தான் இருந்திருப்பாரு. ஸோ அப்படியே ஒரு 1 மணி நேரம் அங்கேயே போயிடும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து உங்களை குளிப்பாட்டு அவரோட ஷர்ட்டை மட்டும்தான் உங்களுக்கு போட்டுட்ருப்பாரு. இதை தவிர நீ வேறு எதையுமே போடக்கூடாதுன்ற மாதிரி அவரோட ஷர்ட்டை தான் வந்து உங்களுக்கும் போட்டுட்டு இருந்திருப்பாரு. ஐயோ என்னடா ஆச்சு உனக்குன்ற மாதிரி தான். ஏன்னா இந்த மாதிரி டைம் இது வரைக்கும் உங்ககிட்ட பிஹேவே பண்ணலை. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே புதுசாக இருக்கு. இப்போ வந்து அவரோட மடியில் உட்கார வச்சு தான் உங்களுக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சம்டைம்ஸ் கையில் ஃபீட் பண்ணுறது, சம்டைம்ஸ் மவுத் வச்சு ஃபீட் பண்ணுறது அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னடி என்ன டைம் பண்ணுறீங்க? இப்படிலாம் நீங்கள் இது வரைக்கும் பண்ணதே இல்லை. ஏன் இப்படி பண்ணுறீங்க? அதனால தாண்டி இப்படி பண்ணுற. நீயும் காலேஜ் ஃபைனல் இயர் வந்துட்ட, அதுவும் முடிக்க போறேன்னு ஒரு 3-4 மாசத்துல முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன? அதனால தான் இப்போ இருந்தே பேபி பிளானிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்ன இது சடனா பேபி எல்லாம்? ம் அதுவா பொண்டாட்டி? அவரோட ஃபேஸை வந்து உங்கள் நெக்கு கிட்ட வச்சுக்கிட்டே தான் பேசிக்கிட்டு இருக்காரு. நேற்று ஃபங்க்ஷனில் அந்த குழந்தைய பார்த்தேன்னா, அப்போ தான் எனக்கு தோணுச்சு, அந்த குழந்தை எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. நமக்கும் இந்த மாதிரி ஒரு குழந்தை இருந்தால் நல்லா இருக்கும்லன்னு தோணுச்சு. அதான் பொண்டாட்டி உன்னை இப்போ இருந்தே வந்து அம்மாவாக்க பிளான் பண்ணிட்டேன். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இன்னொரு ஃபியூ மந்த்ஸில் நீயும் ப்ரெக்னென்ட் ஆயிடுவ. டெய்லியும் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். டே ஃபுல்லும் பண்ணாலும் எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லையா பொண்டாட்டி அப்படிங்கிறாரு. எது டே ஃபுல்லுமா? தேங்க என்னை கொல்றதுக்கே பிளான் பண்ணிட்டீங்களா? ஆமாண்டி, கொல்றதுக்கு தான் பிளான் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து உங்கள் நெக்கு கிட்ட அகெயின் கிஸ் பண்ணுறாரு. டெம்ட் ஆகுது உங்களுக்கு. அந்த மாதிரியான கிஸ் தான் பண்ணுறாரு. அவரோட ஹேண்ட்ஸ் அப்படியே உங்கள் பாடி ஃபுல்லும் அந்த ஷர்ட்டு, தேங்கோட ஷர்ட் மட்டும் தானே போட்டிருக்கீங்க, அப்படியே ஒன்றா அன்பட்டன் பண்ணிட்டு அப்படியே வந்து அவரோட சட்டைகள் நீலைகள்லாம் ஸ்டார்ட் ஆகுது. டேங், இங்கெல்லாம் வேண்டான்ட்டாங்க, சும்மா இருங்கட்டாங்க. இங்கே வேண்டாம்னா அப்போ ரூமுக்கு போகலாமா? ப்ளீஸ் வேண்டாம். டேங், கடிக்காதீங்க டாங் அப்படின்ற மாதிரி நீங்கள் அண்ட் அப்படியே வந்து ஸ்டோரியோட எண்டிங்கும் வந்துருச்சு. அவங்க 2 பேரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணட்டும். இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அந்தோட ஹார்ட் சீன் வந்து டெலகிராமில் இருக்கும். ஸோ மறக்காமல் போய் பாருங்க. ஓகே வாடா ஃபிக்ஸிஸ். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் ஒரு ஒன் ஷாட் இல்லை எஃப்எஃப்ல மீட் பண்ணலாம். பாய் பாய்.